அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய பதிவு ஒரு கணித பதிவு தான். இங்கே பாருங்கள், இது வந்து 2025 போன வாரம் நடந்த டிஎன்பிசி குரூப் 4 அசல் வினாத்தாள். இது 2025 இந்த வருஷம். இதில் ஒரு முக்கியமான கணக்கு போடுறோம் பாருங்கள். இது பாருங்க 131. இப்போ கட்டமாக போட்டுருக்கு பாருங்க. இந்த கணக்கு போடுவோம் பாருங்க. இது கொஞ்சம் பொறுமையாக விரிவாக நடத்துகிறேன் பாருங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 2025 டிஎன்பிசி குரூப் 4 இந்த கொஷின் பேங்க்ல 131வது கொஷின். நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது நிலத்தின் பரப்பளவு என்பது அந்த கேள்வியினுடைய சொச்சம் தான் இது. நிலத்தின் பரப்பளவு என்பதுன்னு கொடுத்து ஆப்ஷன் ஏ 6550 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி 7550 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் சி 5750 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி 5650 மீட்டர் ஸ்கொயர். இதில் ஒரு கட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே ஏயில் இருந்து இங்கே பாருங்க, ஏயில் இருந்து எழுதியிருக்காங்க. இங்கே 50, 80, 120, 150 போட்டு பிராக்கெட்டில் மீட்டர் சி வரை இது போட்டிருக்காங்க. சைடில் இந்த 50க்கு நேராக 30 to ஈன்னு போட்டிருக்காங்க. கொஸ்டின் பேப்பரில் பாருங்க, தெளிவாக இருக்கும். அடுத்தது இந்த 120க்கு நேராக 20 to டின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த 80க்கு நேராக 50 to பின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் படித்தது எல்லாமே கேள்வி. இப்போ இந்த கணக்கை போடுவாங்க. இதை கொஞ்சம் சுருக்கி எழுதிக்கிறேன். 50 to பின்றத சின்னதாக போட்டுக்கிறேன், இடம் பத்தாது. 50 to பி 50 to பின்னு போட்டுருங்க இல்லையா. 80க்கு நேராக 50 to பி. இப்போ இதுக்கு ஒரு படம் வரையணும். இந்த படம் வரைஞ்சி தான் அந்த ஒவ்வொரு செக்டர்னுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சி அதனுடைய மொத்த பரப்பளவை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இந்த படம் வரையிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏயில் இருந்து இங்க ஒரு புள்ளி எடுத்துக்கங்க. ஏ இதாங்க ஏ. இந்த புள்ளி எடுத்துக்கிறோம். இது ஏ எடுத்துக்கங்க. இதுல இருந்து 50 அளவு மீட்டர் இங்க பாருங்க, மீட்டர் கொடுத்துட்டாங்க. 50 மீட்டர் ஒரு தோராயமா ஏயிலிருந்து இங்க பாருங்க. இது ஒரு புள்ளி. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்டீங்கன்னா 50 மீட்டர். இங்க 50 போட்டுக்கிறேன், ரைட்டுங்களா. ஏயிலிருந்து 50ல ஒரு புள்ளி. அதுல இருந்து இங்க பாருங்க, லெஃப்ட்ல 30 போனா ஈன்ற புள்ளி. அதான் கணக்கு, அதான் அர்த்தம். இந்த 50க்கு நேரா லெஃப்ட்ல போனா 30 to ஈனா இங்க பாருங்க 30 இப்படி வந்துருங்க. தான் இதனுடைய அளவு 30. இதனுடைய அளவு 30. இந்த புள்ளி ஈன்றாங்க. கவனிங்க, இந்த புள்ளி ஈ. அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதற்கேற்ப நாம படம் வரைகிறோம். அதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இங்க பாருங்க, ஏயிலிருந்து 80னா இது 50 போச்சுன்னா மீதி 30. நேரா வாங்க, நேரா கோடு போட்டீங்கன்னா இங்க 30. இங்க பாருங்க, ஏயிலிருந்து 50க்கு போட்டோம் 50. ஏயிலிருந்து 80னா 50 இங்க போயிடுச்சுன்னா, இப்ப 80ல 50 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 30. அந்த 30 தான் அங்க போடுறோம். 30 இதுல போட்டா இங்க என்ன சொல்றாங்க, 80க்கு நேரா 50 to பி. இங்க வாங்க, ரைட்ல 50 வந்தீங்கன்னா, இந்த 50 வந்தீங்கன்னா 50 மீட்டர் 50 மீட்டர் வந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பி. நான் போடுறத நல்லா கவனிங்க. கொடுத்துருக்கிற அளவுக்கு படம் போடுறேன். இங்க கொடுத்துருக்கிற மீட்டருக்காக ஒரு படத்தை உருவாக்குறோம். இங்க பி போட்டோம். அடுத்தது இங்க பாருங்க, ஏயிலிருந்து 120னா இது ஏயிலிருந்து 50 போச்சிங்களா. 50 ஒரு 30 எவ்வளோ? 80 ஆச்சா. அப்ப 120 வேணும்னா 40 இன்க்ரீஸ் பண்ணுங்க.
இருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா, இருந்து நேர கோடு போட்டீங்கன்னா இதனுடைய அளவு 40. அப்ப 50 ஒரு 30ம் 80, 80 40ம் 120. அப்ப 120க்கு நேரா லெப்ட்ல 20 மீட்டர்ல இங்க பாருங்க, 20 மீட்டர்ல இது வந்து 20 மீட்டர் என்ன இருக்கு, டி என்ற பாயிண்ட் இருக்கு. புரியுதுங்களா? இப்படி போடணும். இப்படிதான் கொடுக்கப்பட்ட அளவுல இந்த படத்தை நாம் வரையணும். அடுத்தது இங்க பாருங்க, ஏயிலிருந்து 150ன்றாங்க. லாஸ்டா டாப்ல ஏயிலிருந்து 150ன்றாங்க. அப்ப ஏயிலிருந்து 150ன்னா இது ஒரு 50, இது ஒரு 30, 80, 80 40ம் 120. அப்ப இது ஒரு 30, இது ஒரு அளவு வந்து 30. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் சின்ற பாயிண்ட். இதுதாங்க கொடுக்கப்பட்ட பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அவங்க என்ன ஷேப்ல என்ன ஃபார்மேட்ல கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்ப பரப்பளவு கேட்கறதுனால இங்க பாருங்க, ஏ பி சி டி இ, திரும்ப ஏ, இந்த புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணோம்னா அங்க பாருங்க, ஏ டு பி ஆச்சுங்களா. அடுத்தது இங்க பாருங்க, பி டு சி ஆச்சுங்களா. அடுத்தது சி டு டி ஆச்சுங்களா. அடுத்தது டி டு இ ஆச்சுங்களா. அடுத்தது இ டு ஏ. ஷேப் கொஞ்சம் ஷேப்பாக வந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக போடுறேன். ஏ, அவ்வளோதான். இந்த படத்தினுடைய பரப்பளவு கேட்குறாங்க. இதுதான் என்னுடைய கேள்வியினுடைய பொருள். புரியுதுங்களா? இப்போ இதை பாருங்க, இதுல வந்து இங்கிருந்து 30, இது இங்கிருந்து 20. அதனால இதுல ஒரு கோடு போடுங்க. இதுல ஒரு கோடு போட்டீங்கன்னா இதனுடைய அளவு 20ஆகவும் இதை வந்து 20ஆ மென்ஷன் பண்ணிக்கலாம். இதை வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். மொத்த கோடு இல்லையா, மொத்தம் 50க்கு மேல 50க்கு நேரம் 50லேருந்து 50 போட்டோம். 50லேருந்து இங்க 30ன்றத 20 + 10 பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஷேப் வரணுன்றதுனால. இப்ப இதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். மொத்தம் 1 2 3 4 5 முக்கோணம் இருக்குது. இப்போ நாம 5 முக்கோணத்தின் பரப்பளவு மற்றும் இங்க பாருங்க 2 நீளம் 2 அகலம் ஈக்குவலா இருக்கா. இது 20, இது 20. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. இந்த 5 முக்கோணத்தின் பரப்பளவையும் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவையும் கண்டுபிடிச்சு கூட்டினோம்னா அதுதான் விடை. அதுதான் இந்த ஒட்டுமொத்த படத்தின் பரப்பளவு என்பது. பரப்பளவு கேள்விதான் இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பாங்க. இது வந்து எடுத்துக்குவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் 1வது முக்கோணம், இது 2வது முக்கோணம், இது 3வது முக்கோணம், இது 4வது முக்கோணம் வச்சுக்குவோம், இது 5வது முக்கோணம், 6வது வந்து ஒரு செவ்வகம். ஞாபகம் வச்சுங்க. இப்ப முக்கோணத்துல பல விதம் இருக்குது. ஒன்று செங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா செங்கோண முக்கோணம். இங்க பாருங்க, இந்த டிகிரி 90 டிகிரி வருதுங்களா, பர்பெண்டிகுலர். இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் பர்பெண்டிகுலர்னா செங்குத்து. இங்க பாருங்க, இது 90 டிகிரி. இந்த முக்கோணத்துக்கு இது 90 டிகிரி. இங்க பாருங்க, இந்த முக்கோணத்துக்கு இது 90 டிகிரி. இந்த முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா இது 90 டிகிரி. இந்த முக்கோணத்துக்கு இது 90 டிகிரி. அப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 1 2 3 4 5 முக்கோணங்களும் செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம்னா அந்த பேஸுக்கும் ஹைட்டுக்கும் 90 டிகிரி இருக்கணும். பிதாகரஸ் தியரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப ஒரு செங்கோண முக்கோணத்தின் வயலை சொல்ல பரப்பளவுக்கான சூத்திரம் கேட்டீங்கன்னா, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் இங்க பாருங்க எழுதுறேன், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் எழுதுறதுக்கு இடம் இல்லை, நீங்க நோட் பண்ணீங்க. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம்
ஆஃப் இன்ட்டு பிஹெச். ஆஃப்ன்றது கான்ஸ்டன்ட், பின்றது பேஸ், ஹெச்ன்றது ஹைட். இந்த ஃபார்முலா வச்சு, ஏன்னா இங்கே இருக்கிற 5 முக்கோணங்களும் செங்கோண முக்கோணம் தான் நான் சொல்லிட்டேன், ஏன்னா 90 டிகிரி. இதை வச்சு இந்த 5 முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சு கூட்டணும். இப்போ ஃபார்முலா படி இங்கே பாருங்க, இது வந்து முதல் முக்கோணம். ஒன்று ஒன்றா போட்டு வரோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் முக்கோணம் வந்து ஃபார்முலா என்ன? 1 போட்டு ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஈக்குவல் டு, ஒன்றுக்கு தெளிவாக போடுறேன், எல்லாருமே புரியணும் இல்லையா? மேத்ஸ் படித்தவங்களும் மேத்ஸ் படிக்காதவங்களும் புரியணுன்றதுக்காக விரிவாக போடுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முக்கோணம் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிஹெச். இப்போ ஆஃப்ன்றது வந்து ஃபார்முலாவில் வரக்கூடிய ஆஃப். அப்போ இந்த முக்கோணத்துக்கு பேஸ் என்ன? இங்கே பாருங்க, அடிப்பக்கம் இது அடிப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ இது ஒரு 50, இது ஒரு 30 இல்லைங்களா? 50 30 80. 80 இன்ட்டு 50 பாருங்க, ஆஃப் இன்ட்டு பி வந்து இங்கே பாரு, பேஸ் வந்து 50 30 80. 80 இன்ட்டு இந்த அடுத்துள்ள பக்கம் வந்து ஒரு 50. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். நான் வந்து ஸ்லோவாக போடுறேன், புரிஞ்சுக்கிங்க, அப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஒரு 30 80, 80 ஒரு 50 அதான் போட்டிருக்கேன். 80 இன்ட்டு 50. இதை சுருக்குங்க, இங்கே ஆஃப், இங்கே 2ஆல் அடிச்சிங்கன்னா இது 40 வரும் இல்லையா? 40 2 80 ஈக்குவல் டு 40 இன்ட்டு 50 எவ்வளோ? 2000 வந்துச்சுங்களா? முதல் முக்கோணத்தின் பரப்பளவு வந்து 2000. அடுத்தது வாங்க, இந்த 2வது முக்கோணம் அதே போல 2வது முக்கோணத்தினுடைய அதுக்கும் பரப்பளவு வந்து ஆஃப் பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு, இதுக்கு பாருங்க இங்க ஆஃப் போட்டுங்க. அடுத்தது இந்த முக்கோணத்தினுடைய பேஸ் இங்க பாருங்க 40 தான், ஒரே கோடு தான். இந்த 40 இன்ட்டு 30 இங்க போடுங்க, இன்ட்டு 40 இன்ட்டு 30. இதை சுருக்கணும்னா இங்க பாருங்க, 1 2 22 40 ரைட்டுங்களா? இப்போ என்ன வரும்? 22 இது 40. இது வந்து இந்த சாரி தப்பா எழுதிட்டேன். இங்க பாருங்க, இந்த 30 வந்து இந்த அளவு, இந்த இது வந்து 40 40 30 இதை கூட்டிக்கிங்க. இது ஒரு 40, இது ஒரு 30. கேர்ஃபுல்லா போடணும். இது ஒரு லைன், இது அடிப்பக்கம், இது இல்லை அடுத்துள்ள, இது அடிப்பக்கம்னா இது அடுத்துள்ள பக்கம். 40 ஒரு 30 இந்த முக்கோணத்துக்கு 70. 70 இங்க ஒரு 50 அப்படி போடுங்க. ஆஃப் இன்ட்டு 70 இன்ட்டு 50 புரியுதுங்களா? இந்த ஒரே கோடு அந்த 2வது முக்கோணத்துக்கு இது ஸ்ட்ரெயிட் லைனு, இது பேஸ் லைனு. அப்போ 40 ஒரு 30 70, 70 இது ஒரு 50. இதை பெருக்குனீங்கன்னா ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்க. இங்கே 1 2 இங்கே 25 2 50 சரிங்களா? 25 50. இப்போ என்ன இருக்குது? 70யும் 25யும் பெருக்குங்க. பெருக்கி போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, 25 இன்ட்டு 70 இந்த சைபர் அங்கே வச்சிங்க. 5 35 5 மீதி 3 7 14 14 ஒரு 3 17 1750 இங்கே போடுங்க. 1750 மீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே மீட்டர் ஸ்கொயர். சில யூடியூப்ல வந்து சின்ன சின்ன போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, தெளிவாக போடுறேன். இது 1750 மீட்டர் ஸ்கொயர் 2வது முக்கோணம். அடுத்தது 3வது முக்கோணம். இந்த 3வது முக்கோணத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இது பேஸ், இது அடிப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ இது ஒரு 30, இது ஒரு 20 அது எழுதிங்க. இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இருக்குங்க. இந்த முக்கோணத்துக்கு இது 30, இது 20. அப்போ 30 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 இங்கே 2 20 அப்படின்னா வரும் 3 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 300. இது ஒரு 300 மீட்டர் ஸ்கொயர் ரைட்டுங்களா? 3வது முக்கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். கேர்ஃபுல்லாக போகணும், தப்பு இல்லாமல். அடுத்தது இந்த 4வது முக்கோணம். இந்த 4வது முக்கோணத்துக்கும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு
BH ஈக்குவல் டு ஆஃப் போடுங்க. ஆஃப் போட்டு இதனுடைய அளவு பாருங்க, இங்க பாருங்க, இதனுடைய டோட்டல் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இது செவ்வகன்றதுனால 2 நீளங்கள் சமம் 2 அகலங்கள் சமம் அப்படி எடுத்துக்கணும். செவ்வகத்தின் பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 2 நீளங்கள் சமம் 2 அகலங்கள் சமம். அப்ப இந்த 2 நீளங்கள் என்பது இங்க பாருங்க 40 30 70. அப்ப அந்த அளவு தான் இது 70. இங்க 70, இது ஒரு 10 அப்படின்னாச்சு. இங்க போடுங்க இன்ட்டு 70 இன்ட்டு 10. புரியுதுங்களா? இது ஸ்ட்ரெயிட். இந்த முக்கோணத்தினுடைய பேஸ் இது, அடிப்பக்கம் இது, அடுத்துள்ள பக்கம் இது. அதனால இந்த முக்கோணத்தின் அளவு என்னன்னா இதுதான், அந்த அளவு தான் 30 40 கூட்டிக்கணும். ஒரே லைன். இந்த நீளமும் இந்த நீளமும் சமன்றதுனால 40 30 70 ஆகும். இந்த பக்கம் 70 ஆகும். இந்த பக்கம் கட் பண்ண இல்லையா, 30ல பாதியா கட் பண்ண இல்லையா, பாதி 10. அப்போ 70 இன்ட்டு 10. இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 I2 10 ஈக்குவல் டு 70 இன்ட்டு 5 வந்து பார்த்தீங்கன்னா 7 35 350 மீட்டர் ஸ்கொயர். ரைட்டுங்களா? இப்போ 4வது முக்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5வது முக்கோணம் இதை போடுங்க. 5வது முக்கோணம் அதே போல ஆஃப் BH போட்டீங்கன்னா ஆஃப் இன்ட்டு இதுக்கு பேஸ் என்ன பாருங்க, இதுக்கு வந்து இங்க பாருங்க, இது 20 ஒரு 10 பிரச்சனை இல்லையா, இது ஒரு 30, இது ஒரு 50. இங்க பாருங்க, இந்த முக்கோணத்துக்கு இது அடிப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்ப இதுல வர்றது வந்து 20 ஒரு 10 பிரிச்சமா 30, இது ஒரு 50 போட்டுங்க. ஆஃப் இன்ட்டு 30 இன்ட்டு 50. இப்ப இதை அடிச்சீங்கன்னா 1 2 15 2 30 15 2 30 ஈக்குவல் டு, இப்ப இந்த 50 15 பேருக்குங்க, 50 15 பேருக்குனீங்கன்னா இங்க 50 இன்ட்டு 15 இந்த சைபர் எடுத்து வச்சிங்க. இல்லை 15 இன்ட்டு 50 போட்டிங்கன்னா சைபர் 5 25க்கு 5 மீதி 2 1 5 5 2 7. இங்கே 750. இங்கே வந்து 750 மீட்டர் ஸ்கொயர். 750 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணோம், நம்ம 1 2 3 4 5 இந்த 5 முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்க ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 2 நீளம் 2 அகலம் என்னும்போது இதனுடைய நீளம் வந்து 40 30 70, அகலம் ஒரு 20. இது பெருக்குங்க. 6வது வந்து ரெக்டாங்கிள் வந்து L இன்ட்டு பி. L இன்ட்டு பின்னா நீளம் இன்ட்டு அகலம். இப்போ போட்டிங்கன்னா நீளம் எவ்வளோ, 40 30 70 இன்ட்டு இது வந்து ஒரு 20. 40 30 70 ஒரு 20 போடுங்க. 70 இன்ட்டு 20 ஈக்குவல் டு பெருக்கணும்னா 7 2 14 1400 மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுவோம், 5 முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இதை கூட்டுங்க. இதை கூட்டினீங்கன்னா இங்க பாருங்க 0 0 0 வந்துச்சிங்களா, இது ஒரு 0. அடுத்தது 5 10 15 15க்கு 5 மீதி 1 4 1 5 5 7 5 12 12 மூணாவது ஸ்தானம் 12 5 18 18 18 18 3 21. திரும்ப கூட்டுறோம் பாருங்க. இந்த வந்து இந்த சைபர்லாம் கூட்டுங்க. இந்த சைபர்லாம் கூட்டினீங்கன்னா இந்த சைபர் இதில் 2வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா 5 10 15 15க்கு 5. 3வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 4 7 7 4 11 11 ஒரு 3 14 14 3 17 17 ஒரு 7 24 24 வருதா. 0 5 அங்கே பாருங்க 5 5 10 10 5 15க்கு 5 மீதி 1 4 1 5
ஒன்று சேர்க்காம விட்டேன். 4 1 5, 5 7 5 12, 12 3 15, 15 3 18, 18 7 25, 25க்கு ஒரு 5, மீதி 2, 2 1 3, 3 1 4, 4 2 6. 6550 மீட்டர் ஸ்கொயர். 6550 மீட்டர் ஸ்கொயர். இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். 6550 மீட்டர் ஸ்கொயர். இதில் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவையும் பாடத்திட்டம் மாறும்போது இந்த மேத்ஸ் கொஸ்டின்லாம் டிஎன்பிசி தேர்வாணையம் என்ன பண்ணும்னா, சாதாரணமாக ஹைஸ்கூல் ஹெச்எம், இந்த காலேஜ் பிரின்சிபல், மேத்ஸ் ப்ரொஃபஸர் இவங்களை வச்சு கொஷின் எடுப்பாங்க. சில நேரத்தில் இதுமாரி பாடத்திட்டம் மாறும்போது மேத்ஸ் கொஷினை வந்து ஐஐடி ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஐஐடியில் மேத்ஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர்கிட்ட இந்த மேத்ஸ் கொஷினை கொடுத்துருவாங்க. அது போல் கொடுத்த கொஷின் தான் இது. இது எவ்வளோ பெரிய கொஷினு! இதை வந்து நீங்கள் ஒரு 10th ஸ்டூடெண்ட்டு இது மாதிரி போட முடியுமா? ஒரு குரூப் 4 லெவலில் இந்த மேத்ஸை கொடுக்குறாங்களே, இது ஒரு நியாயமானதா? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு பிஜி அசிஸ்டண்ட், அதாவது ஒரு ஹையர் செகண்டரி ஹெச்எம் எடுத்த கொஷினில் இது. ஒரு பிஎஸ்சி மேத்ஸ், எம்எஸ்சி மேத்ஸுக்கு வரக்கூடிய லெக்சரர் ப்ரொஃபஸர் எடுத்த கொஷினும் இல்லை இது. இதெல்லாம் ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து எடுத்த கொஷின் இது. அவங்களுக்கு தெரியாது. அவங்கள ஒரு கொஷின் கொஞ்சம் எடுன்னுவாங்க, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இது சாதாரணமாக டிஎன்பிசி குரூப் 4ல் பரப்பளவில், செவ்வகத்தின் பரப்பளவுக்கான 2024 பாருங்கள், 2022 பாருங்கள், அந்த பரப்பளவில் வரக்கூடிய கேள்வியை இந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இனி வருங்காலத்தில் எது மாதிரி நீங்கள் தயாராகணுன்றத புரிஞ்சுக்கிங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், நம்மளுக்கு டைம் வந்து 200 கேள்வி, 3 மணி நேரம். 3 மணி நேரம்னா 180 நிமிஷம். ஆனால் 200 வினாக்கள். நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒரு வினாக்களுக்கு 42 செகண்ட் தான் டைம்னு சொல்லுவேன். இதை எவ்வளோ நேரத்தில் போட முடியும், நான் எவ்வளோ நேரத்தில் போட்டிருக்கேன்றத நீங்களே பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தினுடைய, புதிய பாடத்திட்டத்தினுடைய முதல் எக்ஸாம் இது, முதல் தேர்வில் கேட்டிருக்காங்க மேக்ஸு. இந்த மேக்ஸ் எல்லாமே கஷ்டமான மேக்ஸ் தான். நம்ம 2022 2024 குரூப் 4 தேர்வு ஒப்பிடும்போது இந்த 2025 மேக்ஸ் எல்லாமே கஷ்டமான மேக்ஸ் தான். அதனால் உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக தெளிவாக போட்டிருக்கேன். இதை பாருங்கள். இது புரியலன்னு இதில் பாருங்கள். சாதாரணமாக ஒரு செவ்வகத்தின் பரப்பளவும், சாதாரணமாக ஒரு முக்கோணத்தின் பரப்பளவும் கேட்க வேண்டிய குரூப் 4ல் 5 முக்கோணங்கள், ஒரு செவ்வகம், அதுவும் அதுக்கு ஒரு லாஜிக் கொடுத்து, அந்த லாஜிக் எடுத்து நீங்கள் படம் வரைஞ்சி அந்த படத்துக்கு ஃபார்முலா எழுதி இப்படி கண்டுபிடிச்சா தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதை பாருங்கள். இது புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.